இந்த மாதிரி ஏர்டைட் கண்டெய்னரில் நீங்கள் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா 2 மாதம் ஆனாலும் கெடாதுங்க, நல்லா இருக்கும். பாதாம் மில்க் நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கும் போது உங்கள் ஃபேஸ் நல்லா க்ளோவிங்காக நல்லா ஷைனிங்காக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் ராஜி. இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வீட்லேயே பாதாம் பவுடர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த பாதாம் பவுடர் ரொம்ப சத்தானது, குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது. சாப்பிடாத குழந்தைங்க, வெயிட் இல்லாத குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த பாதாம் பால் நம்ம ஆற்றி கொடுக்கும்போது ரொம்பவே நல்லா இருக்கும். நல்லா வெயிட் போடுவாங்க, நல்லா எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ஸோ இந்த பாதாம் பவுடர் நம்ம வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நீங்கள் உடனே நம்ம வீடியோ பார்க்கலாம். அப்படி வீடியோ பிடிச்சா வீடியோவுக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பாதாம் பவுடர் செய்கிறதுக்கு நான் 1 கப் அளவுக்கு பாதாம் எடுத்திருக்கேங்க. தோலோடு எடுத்துருக்கிறேன். நீங்கள் பாதாம் வறுக்கும் போது ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். லைட்டாக நல்லா ரோஸ்ட் ஆகணும். அந்த கலர் மாறக்கூடாது. இது ரொம்ப செவந்துடக்கூடாதுங்க. ரொம்ப செவந்துச்சுன்னா கலர் மாறிடும், டேஸ்ட்டும் மாறிடும். நமக்கு நேச்சுரலாக பாதாம் ஃப்ளேவர் வரணும் அப்படின்னா லைட்டாக நல்லா சிம்மில் வச்சு கொஞ்சம் பொறுமையாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் வறுத்துருக்கிறேன். கலர் லைட்டாக சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த அளவுக்கு வறுத்தா போதும். இதுக்கு மேலே வறுத்தா கலர் ரொம்ப மாறிடும், அப்புறம் டேஸ்ட்டு நல்லா இருக்காது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை நம்ம வேறு பாத்திரத்தில் தட்டிக்கலாம். இது ஆறட்டும். நம்ம கூடவே முந்திரி பருப்பு வறுத்துக்கலாங்க. நான் 50 கிராம் அளவுக்கு முந்திரி பருப்பு எடுத்துருக்கிறேன். அப்புறம் ஒரு 40 கிராம் அளவுக்கு பிஸ்தா பருப்பு எடுத்துருக்கிறேன். இதையும் நம்ம வறுத்துக்கலாம். இதையும் ரொம்ப வறுக்க தேவையில்லை, லைட்டாக வறுத்தா போதும். இதையும் சிம்மில் தான் வச்சு வறுக்கணும். நம்ம இந்த பருப்பெல்லாம் வறுக்கும்போது நீங்கள் ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வைக்கவே வச்சிடாதீங்க. லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் பொறுமையாக வறுத்துக்கோங்க. அப்போ தான் பாதாம் பால் நல்லா பக்காவாக வரும். நல்ல மனம் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. பாருங்க, இந்த அளவுக்கு வறுபட்டுருச்சு. லைட்டாக கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு மாறினா போதும். இதுக்கு மேலே நீங்கள் வறுக்க வேண்டாம். ஸோ இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதையும் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்ச பாதாமோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆறட்டும். ஒரு 10-15 நிமிஷம் அப்படியே விட்டுருவோம். நல்லா ஆறட்டும். இப்போ வறுத்து வச்சதெல்லாம் ஆறதுக்குள்ளே நம்ம சுகர் அரைச்சி எடுத்துக்கலாங்க. நான் இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு பாதாம் எடுத்தேன். இதே கப்பில் 2 கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கிறேங்க. 1 கப் பாதாம் எடுத்தோன்னா 2 கப் சுகர் எடுக்கணும். அப்போ தான் இனிப்பு கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் ஒரு 5 ஏலக்காய் போட்டுக்கலாம். 5 இல்லைன்னா 6 கூட போட்டுக்கலாம். நல்லா மணமாக இருக்கும். அப்புறமா மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேங்க. மஞ்சள் தூள் ரொம்ப வேண்டாம். நம்ம மஞ்சள் தூள் சேர்க்கும் போது நல்லா அந்த பாதாம் கலர் வரும். இப்போ இது நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேங்க. நல்லா மாவாக அரைச்சிடணும். இங்கே பாருங்கள் எவ்வளோ நல்லா நைஸாக இருக்குது. இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ பாதாம் நல்லா ஆறிடுச்சு. இதையும் நம்ம இதோட சேர்த்து அரைச்சிக்கலாம். நான் 2 டைமாக போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறேன். ஏன்னா இதுலேயே நிறையா இருக்குல்ல மாவு. இதே நம்ம சேர்த்து போட்டோன்னா அரைக்க முடியாது. அதனால் என்ன பண்ணோன்னா இதில் அரைச்சதில் பாதியை நான் ஒரு இதில் தட்டிடுவேங்க. இப்போ பாதி எடுத்துகிட்டே இது பாதி இருக்குது. நம்ம பாதாம் வறுத்து வச்சுருக்கோம்ல, இதையும் இதில் பாதி எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் பாதி சேர்த்துக்கலாம். இது அரைச்சிட்டு இதை எடுத்துட்டு அதுக்கப்புறமா இதை அரைக்கும் போது இதோட இந்த பாதாம் எல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். ஏன்னா ஒரே தடவையில் நீங்கள் தனித்தனியாக பாதாம் தனியாக அந்த சுகர் தனியாக அரைச்சிங்கன்னா நல்லா இருக்காது. ரெண்டையும் சேர்த்து அரைக்கணும். அதனால் பாதி பாதியாக பிரிச்சுட்டு நீங்கள் 2 தடவை அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் அந்த மாதிரி தான் அரைக்க போகிறேன். அரைச்சிட்டு காட்டுறேன். ஃபஸ்ட்டு இது அரைக்கும் போது நான் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருக்குறேங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிருக்கேன்னு. இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கலாம். செகண்ட் இதை அரைக்கும் போது இந்த அளவு நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிக்கலாம். ஏன்னா அப்போ தான் நம்ம பாலில் கலந்து குடிக்கும்போது கொஞ்சம் நமக்கு பாதாம் வாயில் தட்டுப்படுற மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும்.
இந்த மாதிரி கட்டி கட்டியாக வரக்கூடாது. கட்டி கட்டியாக வந்துச்சுன்னா நமக்கு சுகர் பத்தலைன்னு அர்த்தம். நம்ம தேவைன்னா இது கூட இன்னொரு கப் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதில் அடுத்ததில் அரைக்கும் போது ஒரு அரை கப் சுகர் எக்ஸ்ட்ராவாக நான் சேர்த்துக்கிறேங்க. ரொம்ப எடுக்கல, அரை கப் அளவுக்கு எடுத்துருக்குறேங்க. இந்த அரை கப் சுகர் எடுத்ததுனால இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா அரைச்சிட்டு வந்துடுறேன். இதை அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள். நைஸாலாம் அரைக்கல, கொஞ்சம் குறப்பாக அரைச்சிருக்கேங்க. இந்த அளவுக்கு இருக்குது. இது வந்து நம்ம எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பெரிய பாத்திரத்தில் போட்டுக்கிட்டா எல்லாத்தையும் பெரிய பாத்திரத்தில் போட்டுக்கலாம். இது எல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சது, செகண்ட் அரைச்சது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. ஏன்னா ரெண்டாவதாக கொஞ்சம் சுகர் போட்டோம்ல, அது வந்து ஒரு பக்கம் ரொம்ப இனிப்பாக இருக்கும், ஒரு பக்கம் இனிப்பு இல்லாமல் இருக்கும். அதனால் ஃபுல்லாக நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. கை வச்சு கலந்து விடுறத விட இந்த மாதிரி நீங்கள் கரண்டி வச்சு கலந்து விட்டுக்கோங்க. விஸ்கு இருந்துச்சுன்னா விஸ்கு வச்சு கலந்து விட்டுக்கோங்க. அப்படின்னு எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக கலந்து வந்துடும். கை வச்சு கலந்து விட்டோம்னா நம்ம ரொம்ப நாளைக்கு வச்சிருந்து யூஸ் பண்ணுற பொருள் இல்லையா, கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் இந்த மாதிரி விஸ்கு வச்சு கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ நல்லா கலந்து விட்டுட்டேன் நான். இதை நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி ஏர்டைட் கண்டெய்னரில் நீங்கள் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா 2 மாதம் ஆனாலும் கெடாதுங்க, நல்லா இருக்கும். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி வச்சுட்டு கொடுக்கும்போது ஹார்லிக்ஸு பூஸ்ட்டை விட நல்ல எனர்ஜெட்டிக்காக இருக்குங்க. சாப்பிடாத பால் குடிக்காத குழந்தைங்க கூட இதை நல்லா விரும்பி குடிப்பாங்க. பாதாம் பால் நம்ம யாருமே வேண்டாம்னு சொல்ல மாட்டோம், எல்லாருக்குமே பிடிக்கும். குளிர் நேரத்தில் சூடான பாலில் போட்டு குடிக்கலாம். வெயில் நேரத்தில் நல்லா பாலில் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில்லுன்னு குடிக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். நிறைய வந்திருக்கு. பாருங்க, இவ்வளோ போட்டிருக்கிறேன். இன்னும் இவ்வளோ மிச்சம் இருக்குது. இதை இன்னொரு பாக்ஸில் போட்டுக்கலாம். இப்போது நம்ம பாலை காய்ச்சி பாலில் பாதாம் மிக்ஸ் போட்டு சூடு பண்ணி குடிச்சு பார்த்துடலாங்க எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட்டு. நான் 1/4 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்துருக்கிறேன். இந்த பாலுக்கு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. ஏன்னா பாக்கெட் பால் ரொம்ப கட்டியாக இருக்கும், அதனால் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த பால் நல்லா கொதி வரட்டும். பால் நல்லா பொங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம்ல, இந்த பாதாம் மிக்ஸ் பவுடர் பாலில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த பாலுக்கு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மனம் சூப்பராக வருது மிக்ஸ் பண்ண உடனே. இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆனால் போதுங்க. இதை வந்து நம்ம இப்போ கிளாஸில் ஊற்றி குடிச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. எனக்கு நான் 3 ஸ்பூன் போட்டதுனால கரெக்டாக வந்திருக்குதுங்க. அந்த இனிப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. நீங்கள் வந்து பால் ரொம்ப கட்டியாக திக்காக வேணும்னா நல்லா கொதிச்சு பொங்கி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணாமல் நீங்கள் பவுடர் மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சிங்கன்னா பால் நல்லா கட்டி சேர்ந்துடும். நான் வந்து கொதிக்க வைக்காமல் அப்படியே போட்டிருக்கிறேங்க. இதை ஊற்றி பார்க்கலாம். குடிச்சு டேஸ்ட் பார்த்துடலாங்க எப்படி இருக்குன்னு. நல்லா சூடாக இருக்குது. இனிப்பு கரெக்டாக இருக்குங்க. 1/4 லிட்டர் பாலுக்கு நான் 3 ஸ்பூன் சுகர் பாதாம் பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். சுகர் எல்லாம் கரெக்டாக இருக்குது.
நான் வந்து இனிப்பு எப்பவுமே கம்மியாக தான் சேர்ப்பேன். இனிப்பு அதிகமாக சேர்க்குறவங்க 4 ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். மஞ்சள் வந்து இதே அளவு போட்டுக்கோங்க. ரொம்ப மஞ்சள் சேர்த்திங்கனாலும் பால் கசந்துடும். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. டெய்லி நைட் தூங்குறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு டம்ளர் கொடுத்து பாருங்க. நல்லா சீக்கிரமாக வெயிட் போடுவாங்க, நல்லா சாப்பிடவும் செய்வாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த பாதாம் மில்க் நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கும் போது உங்கள் ஃபேஸ் நல்லா க்ளோவிங்காக நல்லா ஷைனிங்காக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். முடியும் நல்லா வளருங்க. முடி வளர்ச்சி அதிகமாக வேணுங்கிறவங்க, உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா ஷைனிங் இருக்கணும், நல்லா ஹெல்த்தியாக இருக்கணுங்கிறவங்கலாம் இந்த பாதாம் மிக்ஸை நீங்கள் டெய்லி தூங்குறதுக்கு முன்னாடி குடிச்சு பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை பார்க்குறேங்க. பாய். ரொம்ப வெயிட்டே இல்லாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வெயிட்டே இல்லாத குழந்தைங்க